நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணால் நம்ம பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக ஆச்சு. பட் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்களும் சில இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பிக்கஸ்ட் சேஞ்சஸ் வந்து இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த மசில். ஆஃப்டர் 18 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் ஸோ சில விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் ஐ see today, even today, lot of people are making the same mistake which I did in the past. ஃபஸ்ட்டு ஜிம் போனப்போ நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, ரூல்ஸ் ஆர் சிம்பிள், லிஃப்ட் ஹெவி, ட்ரெயின் ஹார்ட் அண்ட் கெட் பிக். ஸோ இதுதான் ப்ராசஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 6 months 1 year அப்போ கொஞ்சம் இந்த ப்ராசஸ் இட் ஹெல்ப் மீ. லைக் ஐ கெயின்ட் அ கப்புள் ஆஃப் கேஜிஸ் அண்ட் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ ஒரு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வி வில் பி நாட் அட் த சேம் பிளேஸ். லைக் ஒரு 6 months 1 yearல I gained a lot of weight and I was able to lift heavy weights. But between the year 3 and 10 அப்போ நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, the strongest people நான் பார்த்த வரைக்கும் யாருமே they don't lift heavy weight always. பட் எதை எப்போ பண்ணணும் அப்படின்றத they know that. It took few years to figure that out for me. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 lessons that lifting has taught me, which has nothing to do with the fitness, but it has changed how I lift completely. அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு. பிகினிங்கில் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கோ டு ஜிம் 5 days a week, 2 மணி நேரம் செஷன் அண்ட் எல்லா மசிலும் லைக் twice a week. லைக் ஒரு 1 or 2 weeks இது வந்து ரிஜிடாக ஃபாலோ பண்ணுவேன். பட் 3rd week ஐ வில் skip it. ஆப்வியஸ்லி லைக் ஐ வில் பி டோட்டலி ரெட், பாடிலாம் பயங்கர சோர் ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம், அது எக்ஸ்டெண்ட் ஆகி 1 week ஆகிடும். ஸோ த கன்சிஸ்டன்சி இங்கே ஸ்கிப் ஆக ஆரம்பிக்கும். பட் த ட்ரூத் இஸ் ப்ராக்ரஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக வராது. ஸோ வீக்லி ஒரு 4 days ஆஃப் ஒர்க் அவுட் ஃபார் ஒரு 1 or 2 years பண்ணுறதுக்கும் 2 months இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டிஸப்பியர் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Even this is applicable in real life too, like even in career, relationship and money. Those who are successful are not intense, but they show up each and every day consistently. That leads to the next thing that I want to share. Idume it took a long for me to realize that your ego is your biggest injury risk. Beginning la ஒரே ஒரு எண்ணம் தான், I want to be strong, which means நம்ம பார்ட்னரோட நம்ம அதிகமாக லிஃப்ட் பண்ணணும். பேட் ஐடியா. ஜிம் ஹேஸ் அ வெரி ஃபனி வே ஆஃப் எக்ஸ்போசிங் யுவர் ஈகோ. லைக் நம்மளோட பெரிய ஒருத்தவன் எப்பயுமே இருப்பான், நம்ம தான் பெரிய ஆளுன்னு நம்ம ஜிம்மில் போயிட்டு பண்ணவே முடியாது. அண்ட் தேர் வில் பி ஆல்வேஸ் அ கை டு ஹம்பிள் அஸ். அண்ட் விச் மேட் மீ ரியலைஸ் லைக் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் எப்பயுமே அவங்க ஹெவி லிஃப்ட் பண்ணுறவங்க கிடையாது. தே நோ த டெக்னிக், தே நோ ஹவு டு கண்ட்ரோல் அண்ட் தே ஆர் வெரி பேஷண்ட். ஸோ ஸ்ட்ரென்த் பில்ட் அவுட் ஆஃப் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக இட் வில் ஸ்டே. இஃப் யூ ஆர் பில்டிங் அ ஸ்ட்ரென்த் அவுட் ஆஃப் யுவர் ஈகோ, கண்டிப்பாக இன்ஜுரி தான் ஆகும். நவ் ஐம் க்யூரியஸ், இஃப் யூ ஆர் பீன் லிஃப்டிங் ஃபார் அ வைல், உங்களோட ஃபஸ்ட் இன்ஜுரி என்ன? கண்டிப்பாக இருக்கும். ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ். தேர்ட் திங் என்னென்னா, மோட்டிவேஷன் இஸ் ஓவர் ரேட்டட். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மித் இன் ஃபிட்னஸ் இஸ் மோட்டிவேஷன். பீப்புள் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா, ஜிம் போகிறவங்க எல்லாமே மோட்டிவேட்டடாக இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஆஃப்டர் 18 years ஆஃப் ட்ரைனிங்கில் சொல்கிறேன், நான் எவ்வளோ நாள் மோட்டிவேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன்னு கேட்டால் அதை கைவிட்டு எண்ணிடலாம். பட் த மோர் ஐ ஸ்டேட் இன் த ப்ராசஸ், ஜிம் வந்து என்னோடய பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. லைக் ஒரு இட்ஸ் லைக் பிகமிங் ப்ரஷிங் அ டீத், ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் யூ இன்டெகிரேட் திஸ் இன்டு யுவர் லைஃப், ஃபிட்னஸ் இஸ் நாட் யுவர் டெம்ப்ரரி ப்ராஜெக்ட். அது உங்கள் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடும். ஹியர்ஸ் த கேட்ச், the gym will teach you more about your mind than your body. Next thing என்னன்னா, the stronger you become, it changes the way you think. The more I stayed in the process for a long time, எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படலை அண்ட் ஒரு குவிக் ஃபிக்ஸோ ஆர் ஷார்ட் கட்ஸோ ஐ ஸ்டாப்ட் சேசிங் இட். Because gym has made me accept the reality, like you cannot force workout, you cannot skip recovery, you cannot cheat physics. If நம்ம weight lift பண்ணால் it will move, இல்லைனா weight will be there only. That honesty has reflected back in my life. Now you begin to realize like to solve a problem, one small action repeated for a longer period of time. The last thing which is most important that surprised me, இதுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லைக் என்னென்னா, ஜிம் வில் பிகம் யுவர் ஆங்கர். த்ரூ அவுட் அவர் லைஃப்
நம்ம நிறைய விஷயங்களை கடந்து தான் வரணும். லைக் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அன்சர்டனிட்டி, லைஃப் சேஞ்சஸ். ஸோ இந்த எல்லா ஃபேஸ்லேயுமே ஜிம் அண்ட் ட்ரைனிங் வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. லைக் சேம் அயர்ன், சேம் மூமெண்ட், சேம் ப்ராசஸ். Because that consistency has makes a lot of difference when நம்ம லைஃப்பில் எல்லாமே அன்ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும் போது the only thing that makes sense is going to gym and training. ஏன்னா you go, you put in effort, you see progress and you become stronger. I think that's built in every part of my life. So looking back, 18 years of training made me stronger, helped me build muscle. But most importantly, எனக்கு பேஷன்ஸ்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, ரெசிலியன்ஸ்னா என்ன, எல்லாமே கற்றுக் கொடுத்தது ஜிம் அண்ட் லிஃப்டிங்னு தான் நான் சொல்லுவேன். ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் இஸ் லைக், இஃப் எனி திங் ஆர் சம்திங் மீனிங்ஃபுல் தட் ஹேஸ் டு ஹேப்பன் நினச்சிங்கன்னா இட் வில் டேக் டைம். பட் இஃப் யூ ஸ்டே கன்சிஸ்டன்ட் இன் த ப்ராசஸ், கண்டிப்பாக இட் வில் ஷோ அப் சம்டே. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு ரீபில்ட் strength, discipline and structure in your life, I think you should subscribe to this channel. I'm not going to talk only about the training. I'm going to talk about how to build a strong man physically and mentally. So stick around.